கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சந்திரன் மனைவி தமிழரசி. இவரது கணவர் சந்திரன் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கதவை திறந்து வைத்துவிட்டு வீட்டில் தனியாக தமிழரசி மற்றும் அவரது குழந்தைகள் மற்றும் தாயார் உறங்கிக் கொண்டிருந்த போது தமிழரசி வீட்டின் பின்பகுதியில் உள்ள விவசாய நிலத்தின் வழியாக வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் தமிழரசி உறங்கிக் கொண்டிருந்த போது அவர் கழுத்தில் அணிந்திருந்த 6 பவுன் தங்க தாலி செயினை அறுத்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழரசி கத்தி கூச்சலிட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் மர்ம நபர்கள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் விநாயக முருகன் தலைமையிலான போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தமிழரசி வீட்டின் பின்பக்க விவசாய நிலப்பகுதியில் இருந்து வந்த மர்ம நபர்கள் அடையாளம் தெரியாத இருக்க உடம்பு முழுவதும் வண்ணப்பொடிகள் பூசி வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் அரை நிர்வாண கோலத்தில் வீட்டுக்குள் வந்து வீட்டின் தனியாக இருந்த தமிழரசியில் 6 பவுன் தங்க தாலி செயினை அறுத்து சென்றதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் 6 பவுன் தாலி செயினை கத்தி முனையில் அறுத்து சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஏற்கனவே சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாய நிலங்களில் உள்ள வீடுகளில் குறிவைத்து கொள்ளையடித்து வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஈத்துட்டு வரக்குள்ளதான் தெரியுது, ஈக்கக்குள்ளதான் தெரியுது. அப்பதான் என்னமே ஈக்குறான்ட்டு இப்படி எழுந்திரிச்சு பார்த்தா திருடுனா இருக்குது. நாங்களும் வாசப்படினா கெட்டில் படுத்திருந்தேன். வாசப்படி தாண்டதுக்காக ஜாமுன்னு வாசப்படி தாண்டி ஓடியாந்துட்டான். நாங்களும் ஆல்ரெடி ஓடியா சேர்ந்துட்டோம். கத்தனெல்லாம் மழை பண்ணுவோம். எத்தனை பவுனு? 6 பவுனு தாலியோட தாலி 5 பவுனு தாலி துண்டு அது 1 பவுனு 6 பவுனு. ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நான் இந்த பிள்ளைங்க பாதுகாப்பாக வந்து படுத்துருந்தேன். அந்த வெள்ளை ஆய் பேசிட்டு என்ன திட்டுறாங்க என் மாதிரிமா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.